மக்களே, இப்போது 5 நிமிஷத்துல முருகனின் தத்துவங்களை போரடிக்காம இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் ஸ்டைல்ல பார்க்கலாம். முருகனுக்கும் நம்ம மனிதனோட டெய்லி வாழ்க்கைக்கும் ஒரு சில தொடர்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட், வேல், ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி. முருகனோட வேல் வெறும் ஆயுதம் மட்டும் இல்ல, அது கூர்மையான அறிவோட அடையாளம். உங்க வாழ்க்கையில குழப்பம் வரும்போது வேல் மாதிரி எதிலாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். இரண்டாவது, பீகாக், மயில். ஈகோ கண்ட்ரோல். மயில் தன் அழகை நினைத்து கர்வப்படும். ஆனா முருகன் அதை தன் காலுக்கு அடியில வச்சிருக்காரு. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நானே பெரியவ அப்படிங்கிற ஈகோவை கட்டுப்படுத்தினாதான் நம்மால உயர முடியும். மூணாவது, 6 ஃபேசஸ், 6 முகம். மல்டி டாஸ்கிங். முருகனுக்கு 6 முகங்கள். அது ஞானம், அன்பு, வீரம், புகழ், பொறுமை மற்றும் பற்று அற்ற நிலை ஆகியவற்றை குறிக்குது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நாமளும் எல்லா துறையிலும் ஆல்ரவுண்டரா இருக்க இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம் வாழ்வில் சக்சஸ் ஆக இந்த மந்திரம் உதவும். பயத்தை விடு, பக்தியை பிடி. வாழ்க்கையில பெரிய மலை போன்ற கஷ்டம் வந்தாலும் முருகனோட அருள் இருந்தா அந்த கஷ்டம் பனி போல உருகிடும். முருகனின் முக்கியமான சில தத்துவங்கள். வாழ்க்கை பாடம். ஞானம், எதையும் யோசிச்சு செய்யணும், அவசரப்படக்கூடாது. வீரம், பயம் வந்தா முருகான்னு கூப்பிடு, தைரியம் தானா வரும். அன்பு, வள்ளி தெய்வானை போல அன்பு செலுத்துறதுதான் உண்மையான பக்தி. ஆக்ஷனபிள் டிப்: தினமும் 5 நிமிஷம் ஓம் சரவண பவாய நமக மந்திரத்தையோ அல்லது கந்த சஷ்டி கவசம் வரிகளையோ படிச்சாலோ அல்லது கேட்டாலோ மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இன்னும் உங்களது குழப்பமான கஷ்டம் என்ன என்று சொன்னால் என்னால் முடிந்த தீர்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம்.